எனது நண்பர் அமைச்சின் கீழ் வருகின்ற சில விடயங்களை உரையாற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக ஊடகத்தை எடுத்து பார்க்கின்ற போது முதல்ல சிவராம், நடேசன், சுகீர்தராஜன் இந்த ஊடகத்துறையிலே தங்களுடைய உயிரை அர்ப்பணித்த அனைத்து ஊடகவியலாளருக்கும் எனது அஞ்சலியை இந்த உயர் சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அமைச்சர் அவர்களே, இந்த எங்களுடைய ஊடகம் என்பது அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், பொதுவான வியாபாரங்களாக இருக்கலாம். இந்த ஊடகத்துறை என்பது இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் செய்கின்ற ஒரு வேலையை சரியான மக்களிடம் கொண்டு செல்லுகின்ற பொறுப்பை இந்த ஊடகத்துறை எடுத்திருக்கிறது. இதிலே சரியான விடயங்களை செய்கின்ற ஊடகங்களும் இருக்கிறது. ஆனால் பொய் கூறுகிற ஒருவரை வீழ்த்துகின்ற செயல்பாட்டை செய்கின்ற ஊடகங்களும் இருக்கிறது. இதிலே இனங்கண்டு அமைச்சர் அவர்களே, இந்த ஊடகவியலாளருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அவர்களுக்கு வீட்டு திட்டம் இல்லை, அவர்களுக்கு நிரந்தர வருமானமாக, அதாவது இவ்வளவு சம்பளம் என்ற ஒரு முறையான சம்பளங்கள் இல்லை. ஏற்ற இறக்கத்தோடு அந்த சம்பளங்கள் வருகிறது. அதைவிட அவர்களுடைய இந்த ஓய்வூதியம் அதுவும் மறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊடகவியலாளர் தங்களுடைய வங்கியிலே சென்று இந்த ஊடக துறையிலே இருக்கிறேன், எனக்கு ஒரு லோனை எடுப்பதற்கு கேட்கின்ற போது அது மறுக்கப்படுகிறது. எனக்கு இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு விடயத்தை நான் சொல்லியாக வேண்டும். இந்த அடிப்படை மக்கள் மத்தியில் இருந்து வந்திருக்கின்ற ஒரு அரசாங்கம், அடிப்படை மக்களுடைய தேவைகளை கண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும், இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் அதை உணர்ந்த அரசாங்கம் என்றபடியால் இந்த ஊடகத்துறையிலே நீங்கள் சரியான ஒரு கவனத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக